வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு செய்கிறது, ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், ஏன்னா முட்டை குழம்புக்கு அதிகமாக போட்டோம்னாலும் அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தியாயிரும். கொஞ்சமாக சேர்த்திருக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்தோம்னா சேர்த்தலாம். ஒரு அரை தக்காளி இல்லாட்டி ஒரு தக்காளி அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கிட்டோம். நான் வந்து தக்காளி சேர்த்தியும் செய்வேன், சேர்த்தாமையும் செய்வேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். அது ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து தாளிச்சுக்கலாங்க. ஒரு டைம் சேர்த்து செய்வேன் தக்காளி, ஒரு டைம் சேர்த்தாமல் செய்வேன். பெருசாக டேஸ்ட் வித்தியாசம் வராதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ வந்து முட்டையை உடச்சி கரண்டியில் ஊற்றிக்கிட்டு அதை அப்படியே அழுங்காமல் எடுத்து விடலாங்க. உடையாமல் எடுத்து விடணும். அப்போ வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா உருண்டு வந்துடும், அருமையாக இருக்கும். இந்த குழம்பு எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். அதிலே வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. விலாகும் கூட கொடுப்பேன். இதிலே விலாக் அப்பப்போ கொடுப்பேங்க. இனிமேல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பேன். சுவையும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான சமையல் தாங்க நான் கொடுத்துட்ருக்குறேன். பாருங்கள், இப்போ முட்டை வந்து வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து எடுத்தோம்னா போதும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த முட்டை அப்படியே உருண்டு வந்துடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு. கறி குழம்பையே மிஞ்சும் சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. கறி குழம்பு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி இந்த குழம்பு பிடிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய கறி மசாலாத்தூள். கறி மசாலாத்தூள் நான் வீடியோ கொடுத்துருப்பேன் பாருங்கள். பழைய வீடியோவில் இருக்கும், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம். சுவை சிக்ஸ்னு சேனல் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம் நீங்கள். பாருங்கள், அப்படியே உருண்டை வந்துருச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சோம்னா தான் இருக்க குழம்பு தீர அப்படியே திக்னஸ் வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. சாதத்துக்கு அட்டகாசமான உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.